வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் கேஜி சுவாமி ஐயா அவர்களுடைய விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுது ஜீவகாந்தத்திற்கான வரவுகள் பற்றின ஐயாவின் விளக்கங்களை பார்ப்போம். அந்தந்த அளவில் அந்தந்த உறுப்புகள் அந்தந்த வழிகளில் பாதிக்கப்பட்டு ஜீவகாந்தம் இழப்பாகிறது. என்னே இறைவன் ஜீவகாந்தத்தை செலவு பண்ணுகிற விதமாகவே வைத்து விட்டானே என்று நினைக்காதீர்கள். வரவுக்கும் அவன் ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறான். எல்லோரும் சந்தோஷப்படுகிற மாதிரி ஒரு விதத்தில் ஜீவகாந்தம் வரவு வைத்திருக்கிறான். அதுதான் சாப்பாடு. சாப்பிட சாப்பிட ஜீவகாந்தம் வரவாகும். முதலிலேயே சொல்லியிருக்க கூடாதா என்பீர்கள். சாப்பாடு ஜீவகாந்தமாக மாறாது. சாப்பாட்டில் இருக்கக்கூடிய வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாறும். சாப்பிட்ட பின் டைஜஷன், அசிமிலேஷன் அரைத்து கரைத்து ஆகாரத்தை கூழாக மாற்றும். ஆகார கூழிலிருந்து சத்து பொருளை எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் வேலை அல்லவா? ஆகவே உணவின் மூலமாக சத்து வரவாகிறது. உணவை சத்தாக மாற்றுவதற்கு ஜீவகாந்தம் செலவாகிறது. இப்படியெல்லாம் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு அதனால் நமக்கு ஜீவகாந்தம் வருகிறதா அல்லது போகிறதா என்று கணக்கு பார்த்தால் வருவதை விட செரிமானம் என்ற வேலைக்கு அதிகமாகத்தான் போகிறது. நல்ல உணவு, பழ வகைகள், தாது சத்து நிறைந்த உணவு, இயற்கை உணவுகள் என்று பேலன்ஸ்டு டயட் என்ற வகையில் உணவை சாப்பிட்டு வந்தால் செரிமானம் பண்ணுவதற்கு செலவாகும் காந்தத்தை விட வரவாகும் காந்தம் அதிகமாக இருக்கும். உணவின் மூலமாக ஜீவகாந்தம் வருவதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே பொறுப்பாக சிரத்தையாக சாப்பிடுங்கள். அடுத்து ரெஸ்பிரேஷன். நாம் காற்றை சுவாசிக்கும் பொழுது காற்றிலே இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நைட்ரஜன் சேர்ந்து உள்ளே போகிறது. நமது உடல் ஆக்சிஜனை ரீட்டைன் பண்ணி கொள்கிறது. இன்னும் ஏதேதோ சேர்ந்து நைட்ரஜனை வெளியே தள்ளிவிடும். நாம் உள்ளே இழுக்கிற காற்றில் வான்காந்தம் அதிகமாக இருக்கும். உள்ளே போய் வெளியே வரும் முன் நமது உடல் பிடித்து வைத்து கொள்ளும். வெறும் காற்று வெளியே வந்துவிடும். அதற்காக வான்காந்தம் வருகிறது என்பதற்காக பொழுது முழுவதும் மாங்கு மாங்கு என்று மூச்சு இழுத்து விட்டு கொண்டே இருக்க முடியுமா? அந்த வேலையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று இறைவன் வைத்துவிட்டான். ஒரு நிமிடத்திற்கு 16 மூச்சு என்று வைத்துவிட்டான். செரிமானத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று வைத்துவிட்டான். அப்போ வான்காந்தம் வருவதற்கான வழி உணவு, நீர், மூச்சுக்காற்று. இன்னொரு வழி பூமியின் மத்தியில் இருந்து வரும் கதிர்வீச்சு. பூமிக்கு அடியில் அட்டாமிக் ஃபிஷன், அணுச்சிதைவு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மூலகம் 2 மூலகமாகவோ அல்லது இன்னொரு மூலகமாகவோ மாறுவதுதான் அட்டாமிக் ஃபிஷன். இந்த ப்ராசஸில் ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அது வெளியேறிவிடும். அது எந்த குரூப்பிலும் சேராது. பெரும்பாலும் அது நைட்ரஜனாக இருக்கும். இந்த ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் அங்கேயே, அதாவது பூமிக்கு அடியிலேயே இருக்க முடியுமா? அது இருப்பதிலேயே த லைட்டஸ்ட் பார்ட்டிகல். அது அங்கேயே நிற்க முடியுமா? பூமிக்கடியில் ஹெவி எலிமெண்ட்ஸ் தான் இருக்க முடியும். எனவே ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் அண்டவெளியை நோக்கி ஓடும். அவ்வாறு அது அண்டவெளியை நோக்கி ஓடும்போது நமது உடலை கடந்து போச்சுதுன்னா அது பிக்கப் பண்ணிக்கொள்ளும். இந்த உடல் 24 மணி நேரமும் இந்த பூமியில் தான் இருக்கிறது. உடலின் சர்ஃபேஸ் எவ்வளவு? அதனால் அதை கணக்கில் சேர்த்து கொள்ள முடியாது. ஆனாலும் பட்டியலில் சேர்த்து கொள்ள வேண்டியதுதான். லாபகரமாக, உபயோககரமாக உள்ளது அல்லவா? இன்னொரு வழி, 4வது வழி, இறைவன் ஏற்படுத்திய வழி. உங்களுக்கு தெரியாமல், உங்களை கேட்காமல் உங்களுக்குள் வந்துவிடும். நீங்கள் எந்த அட்டாமிக் மீடியமில் இருக்கிறீர்களோ அந்த மீடியம் உங்களுக்குள் வந்துவிடும். தெரியுமா? 2 மணி நேரம் குளத்துக்குள் இறங்கி குளியுங்கள். குளத்து தண்ணீர் உங்களுக்குள் வந்துவிடும்.
ஓஹோ, சளி பிடித்துக் கொள்வதை சொல்கிறேன் என்று நினைக்காதீர்கள். கை கால் விரல்கள் எல்லாம் விரைத்து உப்பினார் போல் இருக்கும். தண்ணீர் புகுந்ததன் அடையாளம்தான் தோல் வீங்கி போனது போல் தோற்றமளிக்கும். அதே போல காற்றும் நமக்குள் வரும். அதைவிட காந்தமும் தாராளமாக உள்ளே போகும். காந்தம் காற்றில் கரைந்திருக்கிற காரணத்தால் நமது உடல் காற்றை தொட்டு கொண்டிருப்பதால் காந்தம் உள்ளே வரும். நான்காவது வரவு, நான்காவது விதமான வரவு. 10 விதமான செலவு. நிகரமாக ஒரு இருப்பு இருக்க வேண்டும். அந்த இருப்பு அதிகமாக இருக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக வைத்திருக்க முடியும்? பயிற்சிகள் சில செய்து செயற்கை முறையில் பயன்படுத்தி அதிகமாக வைத்து கொள்ள முடியும். அதுதான் ஜீவகாந்த பெருக்கப் பயிற்சி. வான்காந்தம் வரவு இயற்கையாக வருவதை விட விளக்கிலும் கண்ணாடியிலும் வருவது அதிகம். இன்னொன்றையும் சேர்த்து கொள்ளுங்கள். எவ்வளவுதான் நீங்கள் பயிற்சி செய்தாலும் இருக்கிற ஸ்டாக் தான் இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கொள்ள கருமையத்தை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும். தவத்தால் எவ்வளவு ஆன்ம தூய்மை, எண்ணம் தூய்மை, செயல் தூய்மை இருக்கிறதோ, எத்தனை பேர் உங்களை நினைக்கிறார்களோ, உங்களால் நன்மை அடைந்து எத்தனை பேரை நீங்கள் நினைக்கிறீர்களோ நன்மை செய்வதற்கு உதார குணம் என்று சொல்வார்கள். யாருக்கு நன்மை செய்யலாம், யாருக்கு நன்மை செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ இதுதான் ஈகை குணம். உலக மக்களையே நினைத்து கொண்டு வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று நினைத்து கொண்டு சுயநலம் என்பது 2ஆம் பட்சம் என்று வைத்து கொள்ளுங்கள். ஊருக்காக உழைப்பேன், ஓடோடி உழைப்பேன் என்ற எண்ணத்திலே இருப்பீர்களே ஆனால் வான்காந்தம் அபரிதமாக தாராளமாக உள்ளே வரும். அது உங்களுக்கு பயன்படும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.